கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பொருளாக நீதிமொழிகளின் புஸ்தகம், நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமாக வாசிக்கிறார். துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான், துஷ்டருடைய வலையை விரும்புகிறான். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட பேசும்படியாக, உங்களுக்கு கொடுக்கும்படியாக தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற போது ஆண்டவர் இந்த வார்த்தையை மறுபடியும் அவர் தந்தபடினாலே இந்த வார்த்தை உங்களுக்கு முன்பாக சொல்ல கர்த்தருக்குள்ளாக வாஞ்சிக்கிறேன். நீதிமானுடைய வேர் என்று சொல்லி இந்த தலைப்பில் இந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் எப்பொழுது பிறக்கிறார்களோ அப்பொழுதே இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்வுக்கான வேறு விடுகிறவர்களாக இருக்கிறார்கள். துன்மார்க்குடைய வேரும் இருக்கிறது, நீதிமானுடைய வேரும் இருக்கிறது. துன்மார்க்கர்களும் அவர்கள் ஒரு பக்கத்தில் வேறு விட்டு வளருகிறார்கள், நீதிமான்களும் வேறு விட்டு என்ன செய்கிறார்கள்? வளருகிறார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேறு விட்டு வளருகிறது, எல்லாம் வளருகிறது, ஆனா எல்லாமே கனி கொடுக்கிறது கிடையாது. ஆனால் நீதிமான்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீதிமான்களுடைய வேர் என்றைக்கு இந்த பூமியிலே ஸ்தோத்திரம் அவர்கள் வேறுவிட ஆரம்பிக்கிறார்களோ அன்றையிலிருந்து அவர்கள் கனி கொடுக்கும்படியாக தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறார். அவர்களுக்காக ஒரு ஸ்தோத்திரம் மேன்மையை ஆண்டவர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீதிமான்களுடைய வேர் கனி கொடுக்கும் என்று சொன்னால், எப்பொழுது நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் சொன்னால், புதிய ஏற்பாட்டு நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட, இரத்தத்தினால் கழுவப்பட்ட, அவருடைய ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொண்ட அத்தனை பேரும் நீதிமான்கள் என்று வேதம் நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையாக நாம் இந்த உலகத்தில் இருப்போமானால் ஸ்தோத்திரம், அந்த நீதிமானுடைய வாழ்க்கை இருக்கிற அந்த நாட்களிலே அந்த அவனுடைய வேர் எப்பொழுதுமே கனி கொடுத்து கொண்டே இருக்கும், வேரிலிருந்து நல்ல காரியங்கள் உருவாகி கொண்டே இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட அநேக மரங்களுடைய வேர்களை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். பல வேரிலிருந்து உருவாகிற ஆகாரங்களை நம்ம பார்க்கிறோம். நம்ம நிறைய கிழங்கு வகைகள்லாம் இங்கிருந்து உருவாகுது, வேர்ல இருந்து உருவாகுது. ஸ்தோத்திரம். நாங்கள் ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் ஒரு ஸ்தோத்திரம், ஒரு மரத்தினுடைய அல்லது ஒரு செடியினுடைய வேர், ஒரு கிழங்கு இருந்தது. ஸ்தோத்திரம். அது என்ன மரம்னு சொல்லிட்டு அது கல்லின்னு சொல்லி வரான். ஸ்தோத்திரம். அது பேர் பாருங்க. அந்த அந்த கிழங்கு எடுத்து, சரி இது கிழங்கு போலதானே இருக்கு சொல்லி லேச நாக்கில் எடுத்து வச்சதுன்னா பிடிச்சதே ஒரு பிடி, உள்நாக்கு வரைக்கும் அந்த கிழங்குடைய எஃபெக்ட் ரொம்ப நேரத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதில் விடுதலை பெறுவதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா. இதே போல நிறைய கிழங்குகள் இருக்குது. சேன கிழங்கு அதே போல இருக்குது. ஸ்தோத்திரம். அடியில் இருக்கக்கூடிய அது பலன் தான், நல்ல யூஸ் தான், ஆனால் அதை நாக்கில் வச்சாச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இன்னும் நிறைய கிழங்குகள் இருக்கு, அதெல்லாம் இனிப்பா இருக்கு, அது பிரயோஜனமா இருக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேர்கள்ல சில இடத்துல கனி உருவாகிறது. ஸ்தோத்திரம். அநேகமாக அந்த வேர் கீழே இருக்கும்போது மேலே கனி உண்டாகிறது. எப்படி ஆனாலும் பிரயோஜனமானது தான் நம்ம தெரிந்து கொள்வோமே தவிர பிரயோஜனமற்றதை நாம் விட்டு விடுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில வேர்கள் விஷம் உள்ளதாக இருக்கிறது, சில மரங்கள் விஷம் உள்ளதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்படியானால் ஸ்தோத்திரம், நல்ல கனி கொடுக்கிற அந்த மரம் அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு சுத்தம் செய்யப்படுகிறது. ஆண்டவர் தம்மை குறித்து சொல்லுகிற போது, நான் மெய்யான திராட்சை செடி என்று சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் கொடிகள் என்று சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னா ஸ்தோத்திரம், இந்த செடியாகிய அந்த ஒரிஜினல் அந்த ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து புறப்படுகிறதெல்லாம் கொடிகளாக இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய வேருக்கும் அவருடைய சாரத்துக்கும் உட்பட்டு அதிலிருந்து புறப்படுகிறதெல்லாம் நல்ல கனி கொடுக்கிறதாக இருக்கிறது.
ஸ்தோத்திரம். அதுல நல்ல கனி கொடுக்கிறதெல்லாம் பிதாவாகிய தேவன் சுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு நிச்சயமா அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ ஸ்தோத்திரம், வேறு அருகே, மரங்களின் வேறு அருகே என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? கோடரி வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அப்ப நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். நம்ம இந்த உலகத்திலே நீதிமான்களாய் இருக்கிற வரைக்கும் நம்மை ஆண்டவர் வேரூன்றி வைக்கிறார். இந்த வேர் கனி கொடுக்க வேண்டும். நான் நிறைய வசனங்களை எடுக்க முடியும், ஆனா நிறைய வசனங்களை எடுக்கல. ஸ்தோத்திரம். ஆனா இந்த நீதிமான வேர் எப்படி கனி கொடுக்கும், அது கனி கொடுக்கணும்னு சொன்னா அந்த வேர் என்ன செய்யணும் என்பதை குறித்து நிறைய வசனங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. முதல்ல முகவரையிலே நிறைய வசனம் சொல்லிச்சுன்னா டைம் போயிருது. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிகளா, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். மனுஷனுடைய வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அல்லது நீதிமானுடைய வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னா, தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமே தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். அல்லேலூயா. இந்த மரத்துடைய வேர் என்று சொன்னாலே ஒரு மரத்துக்கு அடிப்படை, ஒரு அடித்தளமாக இருக்கிறதே தான் வேறு தான். ஸ்தோத்திரம். மரம் நல்லா இருக்கு, வெளியில செழிப்பா இருக்கு சொன்னா அதுக்கு காரணம் என்னது? வேர். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். ஒரு குடும்பம் செழிப்பா இருக்குன்னு சொன்னா அந்த குடும்பத்தினுக்கு செழிப்பா இருக்கு காரணம்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய வேறு தான், அதனுடைய அடித்தளம் தான். அந்த குடும்பத்தாருடைய அடித்தளம், பெற்றோர் போடுகிற அடித்தளம். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்துல என்ன அடித்தளம் இருக்குதோ, பேக்ரவுண்ட் இருக்குதோ, பேக்ரவுண்ட் சொன்னா நீங்க நினைச்சிருவாங்க பெரிய பணம், ஆஸ்தி, அதெல்லாம் ஒரு பக்கம் பேக்ரவுண்டு. ஆனா அதெல்லாம் வேறும். அல்லேலூயா. நீதியான வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, அதுதான் தேவையான பேக்ரவுண்ட். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அந்த வேர்கள் உடைய அந்த மனிதன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னா, அந்த வேர் என்ன செய்யுதுன்னா தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும். அல்லேலூயா. இந்த வேர்கள் எங்க இருக்குன்னா தண்ணீர் ஓரமா இருக்கிறது. வேருடைய முக்கிய அம்சம் என்ன சொன்னா, அது தண்ணீர் எங்க இருக்குதோ அந்த வேர் அங்கவே நிச்சயம் நிற்கும். அல்லேலூயா. எல்லாரும் கவனிங்க. அப்ப நீதிமானோட வேர் கனி கொடுக்குன்னு சொன்னா, இது கனி கொடுப்பதற்கு இதுக்கு முக்கியமான தேவை என்னது? தண்ணீர். இந்த வசனத்துல எரேமியா என்ன சொல்லுகிறார்? இந்த தண்ணீர் என்று சொல்லப்படுகிற தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டது, நீர்க்கால்கள் ஓரமாக தன் வேர்களை விடுகிறது சொல்லி சொல்லுகிறதை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார் சொன்ன 7வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படின்னு சொன்னா இந்த மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில அவன் கனி கொடுக்கணும்னு சொன்னா, அவனுடைய வேறு கனி கொடுக்கணும்னு சொன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது தண்ணீர் ஓரமா நாட்டப்பட்டது. அப்படின்னா கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை தண்ணீர் மேல் வைக்கப்பட்ட தண்ணீர் ஓரமா விடப்படுகிற அந்த வேருக்கு ஒப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை. இந்த வேருக்கு வேற எந்த நம்பிக்கை இல்லை, தண்ணீர் தான் அதுக்கு நம்பிக்கை. அதுக்கு தண்ணி கிடைக்காட்டா அது என்ன செய்யாது? செழிக்காது, கனி கொடுக்காது. அப்போ ஸ்தோத்திரம், இந்த வேறு அதனுடைய தன்மைகள் கனி கொடுக்கக்கூடிய தன்மைகளா இருந்தாலும் சுயத்திலே அது எதுவுமே நிச்சய முடியாது, செய்ய முடியாது. அதுக்கு வேண்டிய தண்ணீர் அதுக்கு நிச்சயம் கிடைக்கணும். அப்ப நம்ம
நம்ம சுயத்தின்படி கனி கொடுக்கலாம் பதில் நடக்கிற விஷயம் இல்ல. கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை தான் நமக்கு என்ன கொடுக்கணும், கனி கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை அது தண்ணீர் ஓரமாய் நடப்பட்டு கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதே காணாமல் இலை பச்சையா இருக்கிறது, மலைத்தாட்சியான வருஷத்திலையும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் விசுவாசத்தினால நீதிமான் நினைச்சுவான், பிழைப்பான். அல்லேலூயா. எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், இது என்ன, விசுவாசத்தினாலே, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையினாலே இந்த ஒரு வேர் அது தழைத்து ஓங்குகிறதாக இருக்கிறது, செழித்து ஓங்குகிறதாக இருக்கிறது. எரேமியா 29வது அதிகாரம் 19வது வாசிங்க. நாம் உங்களிடத்துக்கு தீர்க்கதரிசிகளாகிய எரேமியால யோபு 29 என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது, என் கிளையின் மேல் பன்னீர் ஆமுழுதும் தங்கியிருந்தது. அல்லேலூயா. என் வேர் தண்ணீர்கள் ஓரமாய் படர்ந்தது. அப்போ நம்ம வேறு தண்ணீர் ஓரமா படரணும். தண்ணீர் ஓரம்னு சொன்னா அவன் எப்பொழுதுமே கர்த்தருக்கு ஏற்ற வழியில நினைச்சுவான், நடப்பான். எங்க தண்ணீர் இருக்கிறதோ அப்ப ஆண்டவர் மேல் அவன் வச்சுக்கூடிய நம்பிக்கை, கர்த்தருடைய சமூகம், அந்த சமூகத்துல கிடைக்கக்கூடிய அந்த தண்ணீரை அப்படியே எடுத்து தேவனுடைய நீதியின்படி தன்னுடைய வாழ்க்கையை அவன் நடத்துகிறவனா இருந்தபடினாலே யோபு அவனுடைய வேர் கனி கொடுக்கிறதாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை சாதாரணமானது கிடையாது. வேதம் சொல்லி இருக்கிறது, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தராகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே எரிச்சதுமா பொறுமையோடு ஓட கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஸ்தோத்திரம், அவர் நமக்குள்ள தொடங்கின அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் வைத்து நாம் ஓட வேண்டும். வேதம் சொல்லி இருக்கிறது, இருதயம் எல்லாவற்றை பார்க்கலாம் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை கர்த்தரை சார்ந்து நிற்கக்கூடியது. கர்த்தர் சமூகத்துல எது வேணாலும் அவர் எனக்கு தரட்டும், அதான் நம்பிக்கை. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் பாருங்க, ஆபிரகாம் அவர் என்ன பண்ணினார்னா, சோதோமின் ராஜா அவனுக்கு திரளான ஆஸ்திகளை கொடுத்த போது அவர் என்ன சொன்னாரு, ஆபிரகாம் என்ன சொன்னாரு, வாசிங்க. ஆதியாகமம் 13வது அதிகாரம். நம்ம பிள்ளைங்கள்லாம் யாரோ ஒருத்தர் வாசிங்க வைப்போம். 14வது அதிகாரம் 21, 22 வாசிங்க. ஆதியாகமம் 14, 21, 22 சீக்கிரமா வாசிங்க, டைம் இல்லை. சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும், நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிராமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியும் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியை உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை தவிர வேற எந்த ஆசீர்வாதம் எனக்கு தேவையே இல்லை. சோதோமின் ராஜா சொல்லுகிறான், ஜனங்களை எனக்கு தந்துடும், பொருட்களை நீர் வச்சுக்கணும். என்னென்ன ஜனங்களை எனக்கு தந்தீங்கன்னா நான் ஜனங்களை வச்சு மறுபடியும் பொருட்களை
சம்பாதிச்சிருவேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த தந்திரமா கேட்கிறான், நீங்க ஜனங்களை தாங்க, பொருட்களை நீங்க வச்சிருங்க அப்படின்னு. ஸ்தோத்திரம். ஆனா ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, உன் ஜனங்களும் எனக்கு வேண்டாம், உன் பொருளும் எனக்கு வேண்டாம், சரி எல்லாத்தையும் நீ வச்சுக்க, எனக்கு தருகிறவர் உன்னதமான தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. உன் சிரட்டையே வேண்டாம், உன் பாதரட்சின் வாறு கூட எனக்கு தேவையில்லை. அப்போ கர்த்தர் மேல் வைத்திருக்க நம்பிக்கை என்ன சொன்னா, இந்த உலகத்தின் தவறான பாதையில வருகிற எந்த காரியம் எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. தவறான ஸ்தோத்திர வருமானங்கள், தவறான ஸ்தோத்திர எந்த ஒரு முன்னேற்றம் எனக்கு தேவையில்லை என்கிறதே அவன் உறுதியாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. என்னுடைய நம்பிக்கை வானத்தை பூமி படைத்த கர்த்தரிடத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வானத்தை பூமி படைத்த கர்த்தரிடத்திலே இருக்கிறது. அப்போ இந்த ஆபிரகாம் அவன் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையினாலே அவன் எப்படி மாறினான்னு, செல்வ சீமானாக நிச்சயதான் மாறினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவர் மேல் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறோமோ அதை தளர விட்டுறக்கூடாது. அதற்காக பல போராட்டங்கள் வரும். ஆனா நம்ம கர்த்தர் மேல் வைத்திருக்க நம்பிக்கை எதை குறிக்கிறதுன்னு சொன்னா, தண்ணீர்கள் இடத்துல வேறு விடுகிற மரத்துக்கு ஒப்பாக நாம் வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் மேலும் அவருடைய வசனத்தின் மேலும் அவருடைய வார்த்தையின் மேல் வைக்கிற நம்பிக்கை நமக்கு கனி கொடுக்க வைக்கும். ஸ்தோத்திரம். வேறு வெளியே தெரியாது, அதான் பிரச்சனை. வெளியே தெரியாது. வெளியே தெரிஞ்சின அதுக்கு ஆயுஸ் சீக்கிரம் முடிஞ்சிடும். அல்லேலூயா. அது உள்ளால மறைஞ்சுதான் இருக்கு. அப்போ நம்ம ஆண்டவருக்குள்ளால வைத்திருக்க, ஆண்டவர் மேல வைத்திருக்க நம்பிக்கை, ஸ்தோத்திரம், அது கர்த்தருக்குள்ளால வேறொன்று இருக்குமே தவிர சும்மா அதை செய்யிட்டு கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. வெட்டி பத்தா காட்டிட்டே இருக்க கூடாது. ஸ்தோத்திரம். சிலர் யாராவது சண்டை வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம், நான் ஆண்டவர் மேல எப்படி நம்பிக்கை வச்சிருக்க தெரியுமா அப்படின்னு. அதானே சொல்றாங்க. நமக்கு ஒரு அக்கா உண்டு, அவங்க குடும்பத்துல யாராவது சண்டை வந்துட்டாங்கன்னு உடனே சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன கைவிட மாட்டார், உங்களை அப்படி பண்ணிடுவார், எப்படி பண்ணிடுவார், இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கையை நம்ம வீணில நினைச்ச கூடாது, வணங்கக்கூடாது. ஸ்தோத்திரம். கடைசியில் என்ன ஆகும்னா, அந்த சகோதரி எத்தனை தடவை சாக போயிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கை அறிக்கை பண்ணிட்டு சாக போயாச்சுன்னு நல்லாவா இருக்கும், அது கனி கொடுக்காது. அல்லேலூயா. ஒரு அழைப்பு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மட்டுமல்ல, அது ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஓசியா 9:16. எப்ராயிமர் வெட்டுண்டு போனார்கள், உலர்ந்து போயிற்று, கனி கொடுக்க மாட்டார்கள். பெற்றாலும் அல்லேலூயா. எப்ராயிமர் வெட்டுண்டு போனார்கள், அவர்கள் வேர் உலர்ந்து போயிற்று, கனி கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்பிக்கை இல்லாம போயிட்டு, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை இல்லாம போய் அவங்க நம்பிக்கை எங்க போயிருக்குன்னா, விக்கிரகத்தின் மேல் போயிருக்கிறது, குறி சொல்லுகிறவர்கள் மேல் போயிருக்கிறது, மந்திரவாதத்தின் மேல் போயிருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். பொல்லாத தீர்க்கதரிசிகள் மேல் போயிருக்கிறது, மனுஷன் மேல் போயிருக்கிறது. அதனால உலர்ந்து போயிடுச்சு. அவங்க நம்பிக்கையெல்லாம் உலர்ந்து போனதுனால அவங்க என்ன பண்ணினாலும் அது ஒண்ணுமே வாய்க்காம போகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நம்முடைய நம்பிக்கை உலர்ந்து போக கூடாது. சில நேரத்துல ஸ்தோத்திரம், ஆண்டவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு காரியத்தை பின்பற்றலாமான்னு சில யோசனைகள் வரும். அதுக்கு நம்ம என்ன செய்ய இடம் கொடுக்கவே கூடாது. கர்த்தர் மேல உள்ள நம்பிக்கை நம்ம பெருகணும். அதனால தான் தாவீது சொல்லுங்க, நானும் நீ தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். அல்லேலூயா. பச்சையான ஒலிவ மரம்னா அந்த வேர்ல இருந்து மேல வரைக்கும் பச்சையா தான் இருக்கு, அது காய்ந்தே போகல. அப்போ நம்ம
ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள்ல நம்ம கனி கொடுக்கணும்னு சொன்னா, நம்ம வேறு கனி கொடுக்கணும்னு சொன்னா ஸ்தோத்திரம், நம்ம கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை, இந்த வேறு மேல உள்ள மரம் முறிஞ்சு போனா கூட வேறு இருந்துன்னு தண்ணீரின் வாசனை நினைச்சு மறுபடியும் தலைத்து எழும்போம். ஸ்தோத்திரம். நம்ம இந்த உலகத்துல ஒரு நாள் கடந்து போனாலும் கூட நம்ம கர்த்தர் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கை நம்முடைய சந்ததிகளுக்கு கனி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம். யாரும் சந்ததிகளுக்கு சாபத்தை வச்சுட்டு போயிடக்கூடாது. ஆசைகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆசீர்வாதங்களை வைத்து விட்டு போகலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பெரிய அளவுக்கு பகட்டு இல்லாம இருக்கலாம், ஆனால் பரிசுத்தத்தை வைத்து விட்டு போகலாம். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற கனி. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. இரண்டாவது, நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கணும்னு சொன்னா அந்த வேர் எப்படிப்பட்டதா இருக்கணும்? முதல்ல தண்ணீர் ஓரமா நாட்டப்பட்ட, ஸ்தோத்திரம், தண்ணீர் ஓரமாக தன் வேர்களை விடக்கூடிய அந்த வேர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அது எப்படிப்பட்டதா இருக்கணும்னு சொன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எல்லாரும் தெரிந்த வார்த்தைகள் தான் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 13வது வசனம். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடன் வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகிலும் வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். அல்லேலூயா. இப்போ இங்க மரத்துக்கு சோதனையா வேருக்கு சோதனையா? வேருக்கு தான் சோதனை. ஒரு மரம் செழித்து வளருன்னு சொன்னா வேருக்கு தான் பிரச்சனை. வேறு தான் அதை குறித்து கவலைப்படணும். அப்போ ஸ்தோத்திரம், இந்த இடத்துல பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த விதைக்கப்பட்ட விதையானது முளைத்து உடனே எழும்புகிறது, சந்தோஷமா எழும்புகிறது. ஆனா கீழே பார்த்தீங்கன்னா கடினமா இருக்கு. வசனம் உள்ள போவதுக்கு இந்த வேருக்கு முடியல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த கடினத்தை குறித்து வேணும் சொல்லி, இருதய கடினம், இருதயத்துல விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இல்லை நமக்குள்ளால. ஸ்தோத்திரம். ஆண்டோடைய வார்த்தைக்கு விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இல்லாவிட்டால், வசன வேரூன்றுவதற்கு நாம் இடம் கொடுக்க மனதில்லாவிட்டால் நாம் கனி கொடுக்க முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், இந்த வேறு அது உள்ள போணும். வசனம் என்கிற அந்த வேர் உள்ள போணும். நம்முடைய இருதய கடினங்களை மாற்றணும். சில நேரங்களில் சிலர் பார்த்தீங்கன்னா சோதனை வருகிற நேரத்துல, பிரச்சனை வருகிற நேரத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா பின்வாங்கி போகிறார்கள். ஸ்தோத்திரம். நாங்க நினைச்சதெல்லாம் வேற ஒண்ணு, நடக்கிறதெல்லாம் வேற ஒண்ணு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு அதான் சொல்கிறார். எல்லாரும் கொஞ்சம் கவனமாக நீங்க ஸ்தோத்திரம் வசனத்தை கேட்கக்கூடிய அன்போடுகளை கேட்டுக்கொள்ள. கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் நினைச்சுகிறார்கள், பின்வாங்கி போகிறார்கள். ஸ்தோத்திரம். சில மரங்களுடைய வேர்களை பார்க்கும்போது அந்த வேர் எந்த அளவுக்கு ஆழமா போகிறதோ அந்த அளவுக்கு மரம் நிச்சயம் மேல உறுதியா நிற்கும். நம்ம ஸ்தோத்திரம், நம்ம சில மரங்களை நட்டிருக்கிறோம், காத்தடிச்சதுன்னா சாஞ்சி நிக்குது. யாரை பிடிங்கிட்டாங்களான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை. அது என்ன உள்ள பலம் இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பலம் இல்லாத மரம் எல்லாம் காத்துல நினைச்சிடும், விழுந்துரும். எத்தனையோ மரங்கள் வேரோட பிடுங்கப்படுது, ஏன்னா உள்ள பலம் இல்லை. ஆனா எவ்வளவு காத்தடிச்சாலும் தாக்கு பிடிச்சு நிக்கிறதுக்கு இந்த வேர் தான் ரொம்ப பலமா இருக்கு. சில மரங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பலமா காற்றடிக்குதோ அவ்வளவு பலமா அந்த வேரல்சியமா பூமிக்குள்ள போயிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம். எங்கடா அதுக்கு பற்றி பிடிக்க இடம் கிடைக்குன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும். அப்போ தேவ பிள்ளைகளும்
நாம் கிறிஸ்துவுக்குள்ளால வேரூன்றி பற்றி பிடிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய வேர்களை இன்னும் ஆழமாக்கணும். அல்லேலூயா. இருதய கடினத்தை நம்ம விட்டு விலகணும். ஒரு வசனத்தை கேட்கும் போது அது அப்படியே நம்ம செவி கொடுத்து நம்ம அதை நம்முடைய வாழ்க்கையில நாம் செயல்படுத்துவோமானால் அந்த வேர் கனி கொடுக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப வசனம் நமக்குள்ள வேர் கொள்ளுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். வேதம் சொல்லியிருக்க கிறிஸ்துவோட இயேசுடைய அன்பில் நம்ம நிச்சயமா வேரூன்றி வளரணும். அது மட்டுமல்ல, சங்கீதம் 1ஆம் சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க 1ஆம் சங்கீதம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, பகலும் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வசனத்தின் மேல யார் யார் அதிக தியானமா இருக்கிறாங்களோ அவங்க இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பார்கள். ஸ்தோத்திரம். நிறைய மரங்கள் இலை உதிர்ந்து போகிறது. ஒரு மரம் கனி கொடுக்கணும்னு சொன்னா அதுக்கு முக்கியமான தேவைப்படுகிற இலை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேர்ல இருந்து நம்ம பலன் எடுத்தாலும் அதுக்கு மேல உள்ள இலை தான் ரொம்ப முக்கியமா இருக்குது. இப்ப மரிச்சினி எல்லாம் நடுறாங்க, கீழே இருந்தா பலன் கிடைக்குது. மரிச்சினி கிழங்கு. அல்லேலூயா. எந்த அளவுக்கு மேல கீழே பலன் கிடைக்குன்னு சொன்னாலும் மேல இலை எப்படி இருக்கணும்? செழிப்பா இருக்கணும். மேல செழிப்பு இல்லைன்னு சொன்னா கீழே பலன் கிடைக்காது. அதே போல கீழே செழிப்பு இல்லைன்னு சொன்னா மேல பலன் கிடைக்காது. ஆண்டவர் சிலருடைய பலனை கீழே வைத்திருக்கிறார், சிலருடைய பலனை மேலே வைத்திருக்கிறார். எப்படி இருந்தாலும் அவர்கள் நீதிமானுடைய வேறாக இருப்பார்கள் சொன்னால் அவர்கள் கனி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்துல இரவு பகலும் தியானமா இருக்கிறவர்களாக இருக்கணும். அந்த ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ள வேறுன்றதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். உபத்திரம் வரும்போது, பாடுகள் வரும்போது நம்முடைய இருதய கடினத்திற்கு நாம் இடம் கொடுத்து நாம் வசனத்தை பலனை அற்றுப்போக பண்ணாதபடிக்கு நம்ம காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்தத்திற்கு மந்திராலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சே என்று வேறே அல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைக்கிறாய்? யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் ஈலேவியர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அது ஒரு வார்த்தை இருக்கு. 19:30. மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்க பார்க்கிற போது யூதா வம்சத்தாரை தப்பி மீந்திருக்கிற கீழே நினைச்சுவாங்க வேர் பெற்றுவாங்க. இன்னைக்கு வேர் பெற்ற முடியாதபடி இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் தெரியுமா? உங்களுக்கு சில சிலத்துல சொல்லும் போது கஷ்டமா இருக்கும். என்னென்ன, ஒரு வேறு ஸ்டடியா நிக்கணும் அப்படின்னா கர்த்தர் எங்க நாட்டி வச்சிருக்கிறாரோ அங்க உறுதியா நிக்கணும். அல்லேலூயா. இது என்னென்ன, சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சில இடத்துல இருந்து இந்த அதாவது ஒரு எஜமான் ஒரு தோட்டக்காரன் ஒருத்தர் இருந்தான். தோட்டக்காரன் ஒரு அருமையான ஒரு குரங்கு வளர்த்துருந்தான். என்ன வளர்த்துருந்தான்? குரங்கு. அல்லேலூயா. ஆமா. ஒரு நாள் இந்த குரங்குக்கு வேலை கொடுத்துருந்தான். வேலை கொடுத்துட்டு அவன் சொன்னான், நான் வரக்கு 2-3 நாள் ஆகும், செடிகளுக்கு தண்ணியெல்லாம் நீ தான் இருந்துச்சணும், ஊற்றணும். செடிகளுக்கு தண்ணீர் வேறு வரைக்கும் போகுதான்னு சொல்லி பார்த்து இருந்துச்சணும், ஊற்றணும். நான் 1 வாரம் கழித்து வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அவன் தோட்டத்தை யார்ட்ட ஒப்பு கொடுத்துட்டு போனான்? குரங்கிட்ட. அவன் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்து பார்க்கறான். சோத்திரம், தோட்டத்துல அத்தனை செடி அடிச்சிட்டு வேறெல்லாம் வெளியே வந்து வாடி கிடைக்கு. அப்ப அந்த குரங்கிட்ட கேட்டானா, என்ன பண்ண அப்படின்னு. இந்த குரங்கு சொல்லித்தான், சோத்திரம், எஜமானனே நீங்க தான் சொன்னீங்க வேறு வரைக்கும் தண்ணி போகுதுன்னு பார்த்து தண்ணி ஊற்ற சொன்னீங்க. நான் எல்லா செடியோட வேற வரைக்கும் பிடுங்கி பார்த்து இருக்குது தண்ணி ஊத்துனேன். நீங்க சொன்ன மாதிரிதான் செய்தேன். ஆனா இப்படி கிடக்கு, நிக்க மாட்டேன். அல்லேலூயா. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வேற உள்ள விடாம பிடிங்கி எரியுது. அதனாலதான் ஸ்டடி இல்லாம இருக்கு. கர்த்தர் எங்க நாட்டி இருக்கிறாரோ, நம்மளை எங்க ஆராதிக்க வைக்கிறாரோ அந்த இடத்துல உறுதியா இருக்கு. சோத்திரம். இங்க நாட்டப்பட்டிருக்கிறோம் சொன்னா இங்க உறுதியா இருக்கு. சில இது வந்து நாட்டப்பட்ட இடத்த விட்டுட்டு அப்பப்ப பிடுங்கி அவங்க பாவிக்கிற ஜீவத்தை நாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. சோத்திரம். அங்க கொஞ்ச நாள் நாட்டிக்கிட்டு அடுத்தல இங்க ஒன்று நாட்டலாம், இங்க கொஞ்ச நாள் நாட்டிட்டு அடுத்தல இன்னொரு இடத்துல கொண்டு போய் நாட்டுறது. இது எங்க வேறுபட்டுன்னு தெரியல, எங்க கனி கொடுக்கணும் தெரியல. அல்லேலூயா. பிடுங்கி நாட்டுறதுக்கு சில ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அதுவும் வேதனை. சோத்திரம். சிலவங்க இவங்களே போய் நாட்டுவாங்க. சில ஊழியக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீ அங்க போய் இருந்து கனி கொடுக்காண்டான், இங்க வந்து கனி கொடு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அங்க சரியில்லை. அல்லேலூயா. அங்க சரியில்லை அப்படின்னு, இங்கதான் நாங்க தான் சரியா இருக்கோம் அப்படின்னு பாருங்க. இப்படி ஒரு சபையை குறித்து இன்னொரு சபையை குறை சொல்லி இங்க இருந்து பிடிங்கி அங்க நாட்டுறது, அது அங்கேயே இருக்காது. அங்க இருந்து வேற ஒரு ஊழியக்காரன் சொல்லுவான், சோத்திரம், இங்க சரியில்லை, எங்க சபைக்கு வாங்க. அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். அங்க இருந்து பிடிங்கி அங்க நாட்டுவாங்க. அங்க போய் இருந்தாச்சுன்னா அங்க இன்னொரு ஊழியக்காரன் வந்து இவங்களுக்கு ஜோமணி 2 தீர்க்கதரிசனம் சொல்லுவான். இப்படிதான் நடக்குது. அதனால தான் இப்போ நமக்கு ரொம்ப பயம், ஊழியக்காரங்களை கண்டுதான் பயம். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தருடைய நாமம் எப்படிதான். ஏன்னா பிடிங்கி நாட்டுறாங்க, இந்த ஆத்மாவும் செழிக்க மாட்டேங்குது. சோத்திரம். நமக்கும் ஒரு தலை பிரச்சனையா இருக்கு. அதனால சோத்திரம், எப்படியாவது இது கனி கொடுக்கணும்னு சொன்னா ஒரு இடத்துல இருந்து உறுதியா இருக்கணும். உறுதியா இருந்து சோத்திரம் உபவாச ஜபத்துக்கு வந்துடணும். அல்லேலூயா. என்ன கனி கொடுக்கணும்ல, வேறு ஒன்றும் இல்ல. சோத்திரம். உபவாச ஜபம், ஆராதனை. சோத்திரம். ஊழியன்னா ஊழியம், எந்த காரியமானாலும் அந்த இடத்துல நின்று அவர்கள் கனி கொடுப்பதற்கு தங்களுடைய பலனை வெளிப்படுத்துவதற்கு ஆயத்தமா இருக்கும். அல்லேலூயா. இயேசுவோடு நிறைய பேர் நடந்தாங்க. நடக்கும்போது இது கடினமான உபதேசம், யார் இதை காப்பாங்க சொல்லி வெளியே போனாங்க. அப்ப இயேசு 12 பேரை வர சொல்லியாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ. அல்லேலூயா. சோத்திரம். அப்படியானால் நாம் கனி கொடுக்கணும் சொன்னா ஆண்டவர் வச்ச இடத்துல உறுதியா இருக்கு. யூதா வம்சத்தாரை தப்பி மீந்தவர்கள் கீழே வேறுபற்றி மேலே அனுப்பிச்சுவாங்க, கனி கொடுப்பாங்க. இந்த அசீரிய ராஜா தன்னுடைய ஸ்தானாபதி அனுப்பி அவங்க சொல்றாங்க, நாங்க சொல்றோம், இந்த எசேக்கியாவை நம்பி நீங்க மோசம் போகாதீங்க, நீங்க அசீரிய ராஜாவை நம்பி வந்துருங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்கு நல்ல திராட்சை தோட்டத்தை தருகிறேன். புரியுதா உங்களுக்கு? நான் உங்களுக்கு நல்ல இடத்தை தருகிறேன் அப்படிதான் சொன்னா. வாசிங்க. சோத்திரம். 18வது அதிகாரத்துல 32 வசனத்தை வாசிங்க. 31 32 வாசிங்க. எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசீரிய ராஜா சொல்லுகிறதாவது, ராசியாகி காணிக்கையோட என்னிடத்தில் வாருங்கள், நான் வந்து உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தானியம் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் ஒலிவ எண்ணெயும் தேனும் உள்ள தேசம் ஆகிய சீமைக்கு அழைத்து கொண்டு போகும் அளவும்
கனியையும் தன் தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள். இவ்விதமாய் நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவிகொடாது. உங்களுக்கு பிரசங்கம் பண்ண எசேக்கியாவுக்கு இடம் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. ஒரு ஆளுக்கு அல்லேலூயா. நீங்க அவனை விட்டுட்டு அசீரியா ராஜாட்ட வந்துருங்க அப்படின்னு நீங்க எருசலேம் சபையை விட்டுட்டு அசீரியா சபைக்கு நினைச்சிருங்க வந்துருங்க. அல்லேலூயா. எல்ஷடாய் சபையை விட்டுட்டு ஏஜி சபைக்கு வந்துருங்க. அதான் அதோட அர்த்தம். அல்லேலூயா. ஒரு ஆளுக்கு அல்லேலூயா. வசனம் உங்களுக்கு பிடிக்கலையோ கவனிங்க. இதுதான் அவன் கூப்பிடுகிறான். நீங்க அங்க இருக்காதீங்க. அங்க இருந்தீங்கன்னு நீங்க அழிஞ்சு போயிருவீங்க. இங்க வாங்க, உங்களுக்கு நாங்க என்னெல்லாம் தருவோம். நீங்க வரும்போது சும்மா வராதீங்க, காணிக்கையோட நினைச்சீங்க. உங்க தசமபாக காணிக்க, உங்க ஸ்தோத்திர காணிக்க, உங்க பொருத்தனை காணிக்க, உங்களுக்கு என்னென்ன காணிக்கையெல்லாம் கொடுக்கணுமோ அந்த காணிக்கையோடு என்னிடத்தில் வந்து வாருங்கள். நான் வந்து உங்களை உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தானியம் திராட்சரசமான தேசமும் அப்பமும் திராட்சரசம் உள்ள தேசமும் ஒளிவ எண்ணெயும் தேனுமான தேசமாகிய சீமைக்கு நான் உங்களை நினைச்சுவேன், அழைத்து கொண்டு போவேன். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் எசேக்கியாவுக்கு சொன்ன தீர்க்கதரிசனம் சொல்லுன்னா, யூதா வம்சத்தார் தப்பி மீந்து இருக்கிறவங்க எங்க இருக்கிறாங்க? எருசலேம்ல இருக்கிறாங்க. அவங்க கீழே வேர் பெற்றுவாங்க, மேலே கனி கொடுப்பாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பார்க்கிறது எப்படின்னா, நீங்க எல்லாம் தப்பி மீந்து இருக்கிறவங்க, நீங்க கீழே வேர் பெற்றுவீங்க, மேலே கனி கொடுப்பீங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கீழே வேர் பெற்றி மேலே கனி கொடுப்பார்கள். கீழே வேர்பற்றின சபையில நீங்க வேர்பற்றுவீங்க, இருக்கிற சபையில நீங்க வேர்பற்றுவீங்க, கிறிஸ்துவுக்குள்ள வேர்பற்றி மேலே கனி கொடுப்பீங்க. அல்லேலூயா. நம்ம இருதயத்துல சில கடினங்கள் இருக்கு, அதெல்லாம் மாற்றணும். வேர்பற்றுன்னா நம்ம வசனத்துக்கு நம்ம விட்டு கொடுக்கணும், நம்ம இருதயத்தை பக்குவப்படுத்தணும். ஸ்தோத்திரம். நம்ம இருதயத்தை தேவசத்துல உடைத்து நினைச்சணும், நொறுக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மூணாவது, நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கணும்னு சொன்னா அது எப்படிப்பட்ட வேராக இருக்கணும்? முதல்ல தண்ணீர் ஓரமா நாட்டப்பட்ட வேராக இருக்கணும். ரெண்டாவது உறுதியாக பற்றி பிடிக்கக்கூடிய வேராக இருக்கணும். மூணாவது ரோமர்கள் நிறுவனம் 11வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசி. மேலும் முதல் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் இசைந்தமா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். வேறானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். அல்லேலூயா. வேறானது பரிசுத்தமா இருந்தால் கிளைகள் எப்படி இருக்கும்? பரிசுத்தமா இருக்கும். கவனிங்க, நான் ஏற்கனவே ஒரு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறேன். வேர் என்று சொன்னால் ஒரு குடும்பத்துக்கு யார் பொறுப்பாக இருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த குடும்பத்துக்கு என்னது? வேர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த முழு உலகத்தினுடைய ரட்சிப்புக்கு காரணமா இருந்தது யாருன்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஏன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்தார்? ஏன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடி கொடுத்தார்? ஏன் இந்த ஜனத்துக்கு ஆண்டவர் அவ்வளவு நெருக்கங்களை அனுமதித்தார் சொன்னா, இந்த ஜனம் பூமி முழுவதும் உள்ள வம்சங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஜனம். அல்லேலூயா. உனக்குள்ள உன் சந்ததிக்குள்ள பூமியின் வம்சங்கள் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாகத்தான் முழு உலகத்துக்கு ஒரு பரிசுத்த ஜனம் எழும்பும். அதனால இந்த ஜனத்தை ஆண்டவர் என்ன செய்யறார்? பரிசுத்தமா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் ஜாதிகளோட நிச்சய மாட்டாங்க, கலக்க மாட்டாங்க. விளையம் பார்க்கிறான், இந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலக்க மாட்டாங்க. இவங்க தனித்து தான் வாசம் பண்ணுவாங்க. இவங்க எங்க இருந்தாலும் கரெக்டா தெரியும். அல்லேலூயா. எஸ்தரின் நாட்களில் பாருங்க, அந்த ஜனங்களை பார்த்த தனியா தெரிஞ்சது. அதனால தான் ஆமான் என்ன பண்ணான்னு அகாஸ்வரி ராஜாட்ட போய் சொல்லுகிறான், உங்களுடைய ராஜ்யத்துல
ஒரு விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க செய்கைகள் எப்படி இருக்குது? விகற்பமா இருக்குது. அல்லேலூயா. அப்ப மற்றவங்களுக்கும் தேவ ஜனத்துக்கு வித்தியாசம் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துக்கும் ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள் நடக்கிறது போல ரட்சிக்கப்பட்டவங்க நடக்க முடியாது. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஏன்னா நீ வேறாக இருக்கிறாய். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வேறாக இருக்கிறார்களோ அந்த வேரின் மேல் உருவான கிளைகள் தான் நாம். ஸ்தோத்திரம். அந்த வேர் பரிசுத்தமா இருந்தாதான் கிளைகளும் பரிசுத்தமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மகாத்மா காந்தி சொன்னார், ஸ்தோத்திரம், அவர் வேத புஸ்தகத்தை எல்லாம் படித்திருக்கிறார். கடைசியில் அவர் தேவாலயத்துக்கு தொழுகை நடத்த போகிற போதுதான் அவர் தேவாலயத்துக்கு போயிட்டு வருகிற போல தான் சுட்டுக் கொல்லப்பட்டார் சொல்லி சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. கவனிங்க, அவர் சொன்ன காரியம் என்ன சொன்னா, கிறிஸ்தவங்க எல்லாரும் கிறிஸ்தவங்களாக கிறிஸ்துவை போல வாழ ஆரம்பித்து விட்டால் இந்தியா கிறிஸ்தவ நாடாக மாறுகிறது யாராலும் நினைச்ச முடியாது, தடுக்க முடியாது. நம்ம கிறிஸ்தவங்களா வாழுகிறோமா? கிறிஸ்தவங்களா காட்டுறோம்? கிறிஸ்தவங்களா வாழுகிறோமா இல்லாட்ட கிறிஸ்தவங்களா காட்டுறோமா? அல்லேலூயா. எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்? கவனிக்கிறீங்களா எல்லாரும்? கிறிஸ்தவங்களா வாழ்றது கஷ்டம், கிறிஸ்தவங்களா காட்டுறது கஷ்டமே கிடையாது. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பைபிள் மட்டும் தூக்கிட்டு வந்தா போதும், கிறிஸ்தவங்களை செய்யலாம், காட்டிடலாம். ஆனா வாழுகிறது கஷ்டம். வாழுகிறது தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த வாழ்க்கை தான் கனி கொடுக்கிறது. அப்ப நம்ம வேறு பரிசுத்தமா இருந்தால் நம்முடைய கனிகளும் எப்படி இருக்குன்னா பரிசுத்தமா இருக்கும். அல்லேலூயா. இந்த பரிசுத்தம் உதட்டில அல்ல, உள்ளான மனசுலேருந்து உருவாகக்கூடியது. கவனிக்கிறீங்களா எல்லாரும்? அல்லேலூயா. கவனிங்க. அப்போ வேர் பரிசுத்தமா இருந்தா கிளைகளும் பரிசுத்தமா இருக்கும். வேர் அசுத்தமா இருந்துச்சுன்னா கிளைகள் அசுத்தமா இருக்கும். அப்ப அசுத்தமான காரியங்கள் நமக்குள்ள இருந்துன்னு சொன்னா வெளியில வெளிப்படுகிறதெல்லாம் அசுத்தமா இருக்கும். கவனிங்க, நம்முடைய இருதயத்துல அசுத்தமான எண்ணங்கள் இருந்தன பேச்சு எப்படி இருக்கும்? அசுத்தமா இருக்கும். உள்ளத்துல அசுத்தமான எண்ணங்கள் இருந்தன பார்வை எப்படி இருக்கும்? அசுத்தமா இருக்கும். அல்லேலூயா. நமக்குள்ளால பரிசுத்தம் இருந்தோன்னா நம்ம வெளிப்படுத்துகிறது பரிசுத்தமா இருக்கும். நம்ம பரிசுத்தமா இருந்தோன்னா நம்ம குடும்பம் பரிசுத்தமா இருக்கும். ஸ்தோத்திரம். அது கனி கொடுக்கும், நல்ல பரிசுத்தமான கனிகளை கொடுக்கும், பரிசுத்தமான பலன்களை கொடுக்கும். கனி என்று சொன்னால் பலன் என்று சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நீதிமானுடைய சந்ததியை சொல்லிட்டாரு, பசியினால் வருந்த விடார் சொல்லி இருக்கிறது. நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இருந்ததையும் நான் காணவில்லை அப்படின்னா நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். அல்லேலூயா. நீதிமானுடைய பலன் என்னது? ஜீவ விருட்சம். அப்ப அந்த ஜீவ விருட்சம் போன்ற பலனை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம பரிசுத்தமான வேறாக இருக்கும். நம்ம தான் நம்ம குடும்பத்தை தாக்கணும். அல்லேலூயா. நம்ம தான் நம்ம சந்ததியை தாங்கணும். நம்ம தான் எதிர்கால சந்ததிக்கு ஒரு ஸ்தோத்திரம் வேறாக இருக்கணும். நம்மளை பார்க்கிறவங்க ஸ்தோத்திரம் இவங்க மேல இவங்கிட்ட நல்ல ஒரு சுபாவம் இருக்குன்னு சொல்லி நம்ம மேல வேறு ஒன்றுகிறவர்களாம் மாறணும். பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களா இருங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசுவை நம்ம பார்க்கும்போது அவருடைய வேறு நம்மை சுமந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னால் அவருக்குள்ள இருந்த திவ்ய சுபாவங்கள். அல்லேலூயா. அவருடைய அன்பு நம்ம மீட்டு அவருக்குள்ளால வேறொன்று செய்திருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் ஸ்தோத்திரம் அரசியல்வாதிக மேல வேறொன்று நிற்கிறாங்க. அரசியல்வாதிகளுக்கு மேல நிற்கும் போது அவன் மேல உள்ள பைத்தியம் மட்டும் தான் தெரியும். அல்லேலூயா. ஆமா.
நடிகையின் மேல் வேறு ஒன்று நிற்கிறாங்க. நடிகை மேல். அல்லேலூயா. நடிகர் மேல வேறு ஒன்று நிற்கிறாங்க. அப்படி நடிகர் மேல நடிகைகள் மேல வேறு ஒன்று நிற்கிறவங்க பார்த்ததுன்னா அலங்கோலமா தெரிவாங்க. அல்லேலூயா. ஆமா சோதரா. ஒரு நடிகை அவன் மேல வேறு ஒன்று நிற்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, தலைய அப்படி விரிச்சு போட்டுருவாங்க. ஏன்னா நாங்க எங்க தலைவர் ஆளு ஆளு சோதரம். இப்படி யார் மேல வேறு ஒன்ற கூடாது, கிறிஸ்து மேல வேறு ஒன்றணும். நம்மளும் ஒரு வேறாக மாறணும். அல்லேலூயா. நம்ம எதிர்கால சந்ததிக்கு நம்ம ஒரு வேர்களாக மாறணும். நம்ம பரிசுத்தமா இருந்தோம்னா நமக்குடைய கனிகள் எப்படி இருக்கும், பரிசுத்தமா இருக்கும். ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிற போது கோடரியானது மரங்களின் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க. இப்பொழுது கோடரியானது மரங்களின் வேறுகே வைக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். வேறு எங்க இருக்குது, கீழே இருக்குது. கோடாரி எங்க வைக்கப்படுது, அதுக்கு அடியில தான், அதுக்கு பக்கத்துல வச்சிருக்கு. அல்லேலூயா. என் பரமபிதா நடாத நாட்டெல்லாம் வேரோட விடுங்கப்படும். வேரோட பிடிங்கிடுவார். அவர் வெட்ட ஆரம்பிச்சா எப்படி வெட்டுவாரு, வேறையும் சேர்த்து நிறுத்திடுவாரு, வெட்டிடுவார். நல்ல கனி கொடுக்கலைன்னா வேரோட சேர்த்து வெட்டிடுவார். ரெண்டாயிரம் நிமிஷம் முடியாது, வர முடியாது. அந்த இருந்த இடமே இல்லாதவனுக்கு போயிடும். ஸ்தோத்திரம். உபாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிற போது உபாகமம் 29:8 அவங்களுடைய தேசத்தை பிடித்து அதை ரூபனியருக்கும் 18வது வசனம். ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகளை இருதயம் உள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கு நஞ்சையும் எட்டியும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கு பாருங்கள். நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. மற்றவங்களை கெடுக்கிற வேர் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. நிறைய கிறிஸ்தவங்க மற்றவங்களை கெடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, மற்றவங்களுக்கு பிரச்சனை உண்டாக்கிட்டே இருக்கிறாங்க. சூத்திரம். இங்க போகும்போது தான் நல்லா போறாங்க, ஆலயத்துக்கு போன மட்டும்தான் இவங்களுக்குள்ள என்ன பார்க்க முடியும், தேவ பக்தி பார்க்க முடியும். மற்றபடி அவங்களை பார்த்ததுன்னா கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்க மற்றவங்க கலங்க பண்ணக்கூடாது. நம்முடைய வேர் கனி கொடுக்கணும்னு சொன்னா முதல்ல தண்ணீர் ஓரமாக உள்ள வேராக இருக்கணும். ரெண்டாவது அது உறுதியான வேராக இருக்கணும். மூன்றாவது பார்க்கும்போது இது பரிசுத்தமான வேராக இருக்கணும். அல்லேலூயா. கசப்பு உண்டாக்குற வேறாக இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். 14வது அதிகாரம் 2வது வசனம். உபாகமம் 14:2. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள் பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் சொந்த ஜனங்களா இருக்க தெரிந்து கொண்டார். அருவருப்பானது ஒன்றும் ருசிக்க வேண்டாம். அல்லேலூயா. எப்படி ஜனத்தை பார்க்கிறாங்க, நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு எப்படிப்பட்ட ஜனம், பரிசுத்தமான ஜனம். எல்லாரும் போர் அடிக்க நினைக்கிறேன். அல்லேலூயா. வசனம் கேட்கறதுக்கு கொஞ்சம் போர் அடிச்ச போல தெரியும். எல்லாரும் கொஞ்சம் வெளிப்பா இருப்பீங்களா? அல்லேலூயா. ஒரு 5 நிமிஷம் ஸ்தோத்திரம், ஒரு பாட்டு பாடுவோம். ஸ்தோத்திரம். பிரிய மாணவனே
உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா? சத்தமே இல்ல. அல்லேலூயா. இன்னும் ஒரு 15 சொல்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ல விட மாட்டீங்க போல. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சோதரம் இருக்கக்கூடிய பாயிண்டை எப்போ முடிப்பீங்க நாங்க பார்த்துக்கிட்டோம். சோதரம் தோணுது, எனக்கு தெரியுது. ஆனாலும் உங்களை விட போறது கிடையாது. ஏன்னா வசனத்தை சரியா சொல்லாட்டா நீங்க கேட்கறீங்களா இல்லையோ, நான் சரியா சொல்லாட்ட போறேன். நான் அவருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கேன். அல்லேலூயா. ஆமா, சோதரம். நமக்கு யாராவது ஏதாச்சும் சொன்னா அதை கவனமா கேட்போம். 10 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அது நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். போன வாரம் என்ன பிரசங்கம் கேட்டாச்சு, என்ன பிரசங்கம் பண்ணான்னு சொல்லி கேட்டாச்சுன்னா இன்னைக்கு எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியாது. எழுதுனவங்க கூட நோட்டை பார்த்து நினைச்சுவாங்க, சொல்லுவாங்க. சரி, போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ணாங்க சொல்லுங்க வைப்போம். யாராவது சோத்திரம். கஷ்டம்தான். அதுக்கு முந்தின வாரம் என்ன பிரசங்கம் பண்ணு சொல்லி கேட்டதுன்னா அது கஷ்டம்தான். சோத்திரம். ஏன்னா நமக்கு வசனம் உள்ள இருக்க மாட்டேங்குது. இதுதான் நம்ம பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. வசனம் உள்ள இருக்க மாட்டேங்குது. ஏன்னா நமக்கு நிறைய கவலைகள், நிறைய பாரங்கள் இருக்கு. இப்போ விழிப்போடு வசனத்தை கேட்கும் போது அந்த தாகத்தோடு கேட்க சின்னத்துல அந்த வார்த்தை உள்ள இருக்கும். அதுதான் சொல்லு. கவனம் இல்லாம சரி ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் உங்களுக்கு பிரயோஜனம் மட்டும்தான் இருக்கு. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. ஆனா கொஞ்சம் கவனமா கவனிங்க. அப்போ நம்ம வேறு கனி கொடுக்கணும்னு சொன்னா நம்ம பரிசுத்தமா இருக்கும். இந்த கனி பொல்லாத கனிகள் கிடையாது. இது நம்முடைய தலைமுறைகளை தாண்டி கொடுக்கக்கூடிய கனி. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக எதை சேர்த்து வைக்கிறான்? ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நல்ல ஆஸ்தியை சேர்த்து வைக்கணும். ஆஸ்தின்னு சொன்னா எதெல்லாம் ஆஸ்தி, நல்ல பணங்களை சேர்த்து வைக்கலாம். நம்ம இந்த உலகத்துல நல்ல செல்வங்களை சேர்த்து வைக்கலாம். அதெல்லாம் ஆஸ்தி தான். ஆனா அது எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ கிருபை நம்ம சேர்த்து வைக்கணும். அல்லேலூயா. பரிசுத்தத்தை சேர்த்து வைக்கணும். ஸ்தோத்திரம். அப்ப பரிசுத்தமான வேறாக நம்ம இருக்கணும். ஆண்டவர் வேதம் சொல்லி இருக்கிறது, மற்ற ஜனங்களுக்கு உங்களை அதற்காக தான் நான் பிரித்தெடுத்தேன். பூமியின் மீது உள்ள எல்லா ஜனங்களை பார்க்கணும், நீங்க தான் எனக்கு பரிசுத்தமான ஜனம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்னை தான் பரிசுத்தமான ஜனமாக அவர் பிரித்து வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்ம தான் பூமிக்கு உப்பாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம வேறு கனி கொடுக்கணும், நம்ம வேறு பரிசுத்தமா இருக்கணும். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். யோபின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். ஒரு மரத்தை குறித்தாகிலும் நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும். அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல கிளைவிடும். இளம் மரம் போல நிச்சயமா கிளைவிடும். ஒளிந்து போகிறான். மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? இந்த ஒரு காரியத்தை யோபு சொல்கிறார். ஒரு மரத்தை குறித்தாவது ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கைன்னா, அது வெட்டி போடப்பட்டாலும் அது நிச்சயம் திரும்ப தலைக்கும். அது இளங்கிளைகள் துளிர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். காரணம் என்ன சொன்னா, மரம் வெட்டப்படுகிறது, அதுக்கு வேற எங்க இருக்குது? அடியில இருக்கு.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல நம்ம ஆண்டவர் மரமா தான் வச்சிருக்கிறாரு. ஒரு நாள் நம்ம வெட்டப்படுவோம், ஆனா நம்ம வேற அடியில இருக்கோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கவனிங்க, அப்போ இந்த வேருக்கு மறுபடியும் அது முளைக்கணும்னு சொன்னா தண்ணீரின் வாசனை கிடைக்கணும். இதை குறித்து நான் யோசிக்கிற போது இந்த யோபு சொல்கிற மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ. அப்போ மனுஷன் செத்த பிறகு பிழைக்க மாட்டான். அப்படிப்பட்ட நம்பிக்கை தான் அன்னைக்கு. ஆனால் இந்த யோபுக்கு இன்னொரு நம்பிக்கை இருந்தது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம மரம் வெட்டப்பட்டிருந்தாலும் நம்ம வேறு முளைக்கக்கூடிய ஒரு தருணத்துல இருக்கும். அல்லேலூயா. அதற்காகத்தான் நம்ம வேறு பரிசுத்தமா இருக்கணும். ஸ்தோத்திரம். உருவம் அழிந்து போகலாம், ஆனா கர்த்தருடைய ரட்சிப்பு அழியாது, அப்படி அபிஷேகம் அழியாது, அவருடைய வார்த்தை அழியாது. அல்லேலூயா. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. அவருடைய வார்த்தை அழியாது. அவர் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய தன்மைகள் அழியாது. அது எல்லாமே நமக்குள்ள தான் இருக்கும். ஒருவேளை சரீரம் அழிந்து போகலாம், ஆனால் எக்காலம் தொனிக்கும். அந்த தண்ணீர் வாசனை அடிக்கிற போது இந்த வேறு இளங்கிளையை போல புது உருவம் பெற்று எழும்பும். அல்லேலூயா. சூத்திரம். பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த நாட்களிலே அவருடைய வேர் ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் இருந்தது. ஆனால் அவர் மரித்தார் சொன்னால் மரம் வெட்டப்பட்டது, ஆனால் வேறு இருந்தது. ஸ்தோத்திரம். உன்னதமான தேவனிடத்திலிருந்து வருகிற பலன், உன்னதத்திலிருந்து வந்த ஆவியானவர் அவரை உயிர்ப்பித்து அவருக்குள்ளால மறுரூபத்தை கொடுத்து வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. நிறுவம் 8வது அதிகாரம் 11ஆம் வசனம் அப்படிதான் சொல்லப்பட்டது. வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் ஒரு மரம் வெட்டி போடப்பட்டு வேறு கீழே இருக்குது. அது முளைக்கு தண்ணீர் தேவை. ஆனா நம்ம முளைக்கணும்னா என்ன தண்ணீர் தேவை? ஜீவ தண்ணீர் தேவை. அல்லேலூயா. ஏசுனா தாகமா இருக்கிற இடத்துல நிச்சயம் ஜீவ தண்ணீர் நிச்சயம் வாங்கி கொள்ள கடவன். அந்த ஜீவ தண்ணீரின் வாசனை எப்பொழுது நமக்குள்ள வந்து இறங்குகிறதோ, அந்த ஜீவ தண்ணீர் நமக்குள்ள எப்பொழுது நீரூற்றாக பொங்குகிறதோ, நாமும் கிறிஸ்து இயேசுவின் எக்கால சத்தம் துணிக்கிற நேரத்துல உயிர் பெற்று நம்மளை எழும்புவோம். அல்லேலூயா. மறுபடியும் உயிர் பெறக்கூடிய வேறா நம்ம இருக்கணும். செத்து போக கூடாது. செத்து போன வேறு கனி கொடுக்காது. ஸ்தோத்திரம். அதோடு கூட இன்னொரு கருத்தை கூட சொல்ல விரும்புகிறேன். நாம் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை முடிந்து போனாலும் நம்ம மூலம் கனிகள் இன்னும் பலன் கொடுத்துட்டே இருக்கணும். அல்லேலூயா. நம்ம வேர்கள் பலன் கொடுத்துட்டே இருக்கணும். பாருங்க, அநேக பரிசுத்தவான்களை பாருங்க, வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் இன்னும் பலன் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. பவுல் அவர் இறந்து போயிட்டாரு, ஆனா அவருடைய வேறு அவர் ஸ்தோத்திரம் அந்த உலகத்துல செய்த காரியங்கள் எல்லாம் அவர் வேறாக இருக்கிறது. அதெல்லாம் இன்னும் பலன் கொடுத்துட்டே இருக்கு. அல்லேலூயா. நம்ம என்ன பலன் கொடுப்போம்னு வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், புசித்தோம், தூங்கினோம், வீடு கட்டினோம். அல்லேலூயா. பிள்ளைகள் பிறந்தார்கள். இதுதான் நம்முடைய வேறா இருக்குது. ஸ்தோத்திரம். இதனால மற்றவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லை. நம்ம வேறு கனி கொடுக்கணும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? இந்த வசனத்தை நீங்க எப்படி புரிஞ்சு கொள்ளுங்களுக்கு தெரியாது.